श्रीमती कलिता माझी। மாதம் வெறும் 4000 ரூபாய் சம்பளத்தில் வீட்டு வேலை செய்த பெண் கலிதா மாஜி இப்போது மேற்கு வங்க மாநிலத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். 294 இடங்களை கொண்ட மேற்கு வங்க சட்டமன்றத்தில் 206 இடங்களை கைப்பற்றி பாஜக பெரும்பான்மையுடன் மம்தாவின் 15 ஆண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த தேர்தலின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக முதல்வர் மம்தா அவரது சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்துள்ளார். அரசியல் என்பது கோடீஸ்வரர்களுக்கும் வாரிசு அரசியல்வாதிகளுக்கும் மட்டுமே ஆனது என்ற பின்பத்தை மேற்கு வங்கத்தின் ஹவுஸ்கிராம் தொகுதியில் உடைத்து தள்ளியுள்ளார் கலிதா மாஜி. குஸ்காரா நகராட்சியில் வசிக்கும் இவர் 4 வீடுகளில் வீட்டு வேலை செய்து கொண்டே தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர். பாஜகவில் கடந்த 2018 இணைந்தார். 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் ஹவுஸ்கிராம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்த போதும் அவரது வெற்றி கிடைக்கவில்லை. இந்நிலையில் இந்த தேர்தலில் அவருக்கு மீண்டும் அதே ஹவுஸ்கிராம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது. தேர்தலின் முடிவில் கலிதா மாஜி 1,07,692 வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றியை கொண்டு வந்துள்ளார். நேற்றைய தினம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட கலிதா மாஜி பேசுகையில், ஏழை மக்களின் கஷ்டங்களை நான் மிக அருகில் இருந்து பார்த்தவள் என்பதால் எனது பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு தரமான குடிநீர், சாலை வசதிகள் மற்றும் மருத்துவமனை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே எனது முதல் குறிக்கோள் என்று மிகவும் யதார்த்தமாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்த தொழிலாளி தற்பொழுது ஒரு மாநிலத்தின் அமைச்சராக உயர்ந்துள்ள இந்த ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது.